அதாவது ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா, yet believe not for joy அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தோஷப்படுவதற்கு விசுவாசியாமல். அதாவது விசுவாசிச்சா என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். அவர் கையை காட்டுறாரு, இவங்க என்ன பண்றாங்க? அப்படி பாக்குறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு? சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு, கொண்டு வாங்க அப்படிங்கிறது. அவருடைய எண்ணம் உங்களை குறித்து எப்படி இருக்குன்னு இந்த வசனத்துல இருந்து நமக்கு என்ன புரியும்? அதனாலதான் பின்னாடி பிலிப்பியர்ல பவுல் எழுதுறாரு, எப்பொழுதும் என்னவா இருங்கள்? சந்தோஷமா இருங்கள், மனமகிழ்ச்சியா இருங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? இந்த சந்தோஷம் ஒரு இருதயத்துல விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அளக்கிற அளவுகோலாய் இருக்கிறது. அவர்கள் சந்தோஷப்படாதபடியினாலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? திருப்பியும் மீனை கொண்டாங்கன்னு கேட்கிறாரு. மீனை கொண்டாங்கன்னு கேட்டு அவங்க முன்னாடி என்ன பண்ணி காட்டுறாரு? இது யாரு? இது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. இப்போ நமக்கு சகலமும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவினாலே நாம் அதை என்ன பண்ணுவோம்? எடுத்து கொள்வோம். மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு அளவுகோல். நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ந்திருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அவரை குறித்த தியானம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னா நமக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் நம்மளை குறித்து என்னவா இருக்கிறார்? அந்த மனப்பாட வசனம் யாராவது சொல்லுங்க. எரேமியா 32:41 அந்த மனப்பாட வசனம் யாராவது சொல்லுங்க. மனப்பாட வசனம் சொல்லுங்க. சொல்லு யாபேஸ், சொல்லு கிதியோன், சொல்லு. என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க மனப்பாட வசனம். தாவீது எதை பேஸ் பண்ணி கோலியாத் கூட யுத்தம் பண்ணுவதற்கு அவர் போனாரு? உடன்படிக்கையின் தேவன் இல்லாத நீ அப்படின்னு சொல்லி தானே போனாரு. விருத்த சேதனம் இல்லாத நீனா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை உனக்கு என்ன இல்ல? தேவனோடு கூட இல்ல. எனக்கு என்ன இருக்கு? தாவீதுக்கு என்ன இருக்கான்? உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? கவர்னன்ட். அவர் சொல்லி இருக்கிறார், கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? முடிப்பாரு. அதற்கு அடையாளமா என்னது? அவருடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த சாட்சியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கரடி